பிஎஸ் வேலை எப்போதாண்டா ஆப் ஸ்டோர்ல வரும்? இப்போ உங்கள் அபிமான பிஎஸ் வேல்யூ ஆப் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர் இரண்டிலும் அவைலபிளாக உள்ளது. எவ்வளவு விளம்பரம் தாண்டா போடுவீங்க? சப்ஸ்கிரைபர் சிரமத்தை புரிந்து விளம்பரங்களை முற்றிலும் குறைக்கும் வகையில் வெறும் 33 ரூபாயில் 3 இடங்களில் விளம்பரமும், 99 ரூபாயில் 2 இடங்களில் விளம்பரமும், 199 ரூபாயில் ஒரு இடத்தில் விளம்பரமும், 365 ரூபாயில் முற்றிலும் விளம்பரமே இல்லாமல் ஆண்டு முழுவதும் பார்க்கும் பேக்கேஜ்கள் ஆட் செய்யப்பட்டுள்ளது. ஹாய், வெல்கம் டு அழகோ அழகு அண்ட் நான் உங்களோட பிரியா பிரின்ஸ். அழகோ அழகு இந்த பேரை கேட்டுட்டோன்னே எல்லாரும் உங்கள் எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்குன்னா, எப்போ பார்த்தாலும் பியூட்டி டிப்ஸ், எப்போ பார்த்தாலும் இந்த நம்ம பண்ணலாமா, ஸ்கின் கேர் என்ன பண்ணலாம், முடி வளர்கிறதுக்கு என்ன பண்ணலாம், முடி கொட்டுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த துப்பட்டாவை இப்படி போடலாமா, ஒரே சாரி எப்படி கட்டுவது, இதெல்லாம் ஓகே. பட் இதையும் தாண்டி நம்ம உடல் ரீதியான பிரச்சனைகள், சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்படி தான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வீடியோவில் நீங்கள் வேறு வேறு விஷயங்கள், டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இன்டிமேட் ஹைஜீன். அதாவது இன்டிமேட் அப்படின்னோடனே என்னடா இது புதுசாக ஒரு வார்த்தையா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்டிமேட் அப்படின்னா நமக்குள்ளேயே ஒரு அந்தரங்கம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதாவது சில விஷயங்கள், சில உறுப்புகள் வெளியில் நம்ம காட்டப்படாதது தான் இன்டிமேட், அந்தரங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட்டான பார்ட் அப்படின் போது நம்மளோட வெஜைனல் பார்ட், அதாவது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. 1-2 கிடையாது, 1-2 பிரச்சனை கிடையாது. அதாவது ஒரு வெளியில் கிளம்பணுனாலே தோடில் ஆரம்பித்து ஸ்லிப்பர் வரைக்கும் எக்கச்சக்க விஷயங்கள் அதை எடுத்து போட்டு அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் வெளியில் போகவே முடியும். ஆண்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு டிஷர்ட் போட்டோமா, ஏதோ ஒன்று, ஒரு பேண்ட்டு ஷார்ட்ஸ் ஏதோ ஒன்று போட்டோமா, தலை சீவனமா, அவ்வளோதான், டப்பு முடிஞ்சிச்சு. பட் பெண்களான நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறமா நம்மளுக்கான இச்சிங், அதுக்கப்புறமா நம்மளுக்கான வெள்ளப்படுதல், அதை தாண்டி நம்ம பயன்படுத்துகிற இன்னர் கார்மெண்ட்ஸ், அதுக்கப்புறமா சைக்கிள் ஷார்ட்ஸ், இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றும் நம்ம எப்படி பயன்படுத்தணும், இதனால் நம்மளுக்கு நோய் வருமா அப்படின்னா எஸ், கண்டிப்பாக வரும். நம்ம போடுற ஆடைனாலையும் அதில் இருக்கிற பாக்டீரியானாலையும் நம்மளுக்கு நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நான் சேரில் உட்காரணும், அதுக்கப்புறமா தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும், அதாவது பெண் குழந்தைங்கன்னு போது நம்ம அதுங்க பாத்ரூம் போயிட்டு வரும்போது சில பேரண்ட்ஸ் கவனிப்பாங்க, சில பேரண்ட்ஸ் கவனிக்க மாட்டாங்க. போயிட்டு சில குழந்தைங்க வாஷ் பண்ணுங்க, சில குழந்தைங்க வாஷ் பண்ணாதுங்க. இது எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்குற விதத்தில் தான் இருக்குது. அப்படி வாஷ் பண்ணிட்டு வந்தால் கூட அந்த ஈரத்தோடையே திருப்பியும் நம்ம இன்னர் கார்மெண்ட் போட்டுப்போம். அப்போ அந்த ஈரத்துக்கு மேலே இருக்கிற ஈரம், அதனால் வர ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு அந்த இடத்துல ஈச்சிங், அந்த அரிப்பு கண்டிப்பாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்போது அந்த பள்ளி போகிற பெண் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா போகிறாங்க. சில இடத்துல அந்த கிளென்லினஸ், அதாவது சுத்தம், சுகாதாரம் இதெல்லாம் சொல்லுவோம். சில பள்ளிகளில் அதெல்லாம் இருக்காது, சில பள்ளிகளில் ரொம்ப பார்த்து பண்ணுவாங்க. நம்ம இப்போ அதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் நம்ம க்ளீனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் கையில் ஏதாவது ஒரு கைக்குட்டையோ, இல்லை இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல டிஷ்யூஸ், யூஸ் அண்ட் த்ரோ டிஷ்யூஸ், இந்த மாதிரி வெட் டிஷ்யூஸ் இதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் எப்போவுமே நீங்கள் ஸ்டாக்கில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்துட்டோம், இந்த ஈரத்தன்மையோடு நம்ம திருப்பியும் போடவே கூடாது. நம்ம திருப்பியும் நம்மளோட ப்ரைவேட் அந்தரங்க உறுப்பை க்ளீன் பண்ணி நல்லா ட்ரையாக இருக்கணும். ட்ரையாக இருந்ததுக்கு அப்புறமா தான் திருப்பியும் நீங்கள் உங்களோட ஷார்ட்ஸோ என்னவோ அதை நீங்கள் திருப்பி போடணும். ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற டாய்லெட், அதாவது முந்தி காலத்துலலாம் எப்போவுமே கொல்லப்புறம்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஊர் தள்ளி இருக்கும். நம்ம வீட்லேயே நான் சொல்கிறது 80s 90ஸ்லேயே பார்த்தோன்னா நம்ம வீட்லேயே இருந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட். ஏன் இந்தியன் கழிவறை, ஏன் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான இன்ஃபெக்ஷனை அது தவிர்த்துறது இருந்தது. ஏன்னா நம்ம போய் நம்மளோட உறுப்பா இது மேலேயே உட்கார வைக்கல, ஓகேங்களா, நம்ம கால்கள் வச்சு நம்ம அதை பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்திருக்கிற சோ கால்டு வெஸ்டர்ன் சிஸ்டம், இதை நான் எப்போவுமே எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு ஆள். ஒரு ஏர்போர்ட்டோ, இல்லை நம்ம எங்கேயாவது ஒரு ஸ்டேஷனோ, இல்லை எங்கேயாவது ஒரு பஸ் ஸ்டாப்போ, இல்லை நீண்ட பயணம் போகும்போது, ட்ராவல் பண்ணும்போது, சில இடத்துலலாம் பஸ் நிற்கும் போது கூட இப்போ கரண்ட்டாக எல்லாருமே வெஸ்டர்னைஸ்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் அது ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு பப்ளிக் ஏரியா நீங்கள் போகும்போது வெஸ்டர்ன் டாய்லெட்டை, கழிவறையை தவிர்த்துடுங்க. ஏன்னா எத்தனை பேர் அந்த சீட் ஏரியாவில் போய் உட்காருவாங்கன்னு தெரியாது.
அதே சமயத்தில் நீங்கள் குழந்தைங்கள போய் உட்கார வைக்கிறீங்க, குழந்தைங்க உட்கார வைக்கும் போது அவங்களுக்கு அந்த தொடைப்பகுதியிலேருந்து அந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு இந்தியன் நம்ம வந்து அந்த காலத்துலேருந்து பழைய காலத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த நம்ம போய் உட்காந்து குத்த வச்சு உட்காந்து நம்ம வந்து மலம் கழிக்கிறதோ நம்ம யூரின் போகிறதோ அதை வந்து பயன்படுத்துங்க. அது நீங்கள் ஏர்போர்ட் போகும்போதும் சரி, எந்த இடம் போகும்போது உங்கள் வீட்லேயே தயவு செஞ்சு இந்தியன் கழிவறையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதுலேருந்து என்னன்னா நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் தவிர்க்கப்படும். பெண்களுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ நம்மளோட வெஜினல் பார்ட் ஏன் இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாக வருதுன்னா ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு பகுதி. அப்படி இருக்கும் போது அதுலேருந்து தான் உங்களுக்கு நோய் தொற்று அதிகமாக பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பயன்படுத்துகிற கழிவறை, நம்ம பயன்படுத்துகிற உடை, இதுக்கப்புறமா நம்ம வந்து போயிட்டு வாஷ் பண்ணுற தண்ணி, அந்த தண்ணியோட இருக்கிற நம்மளோட ஆடைகள், இது எல்லாத்தையுமே நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். உடல் உறுப்புகளை சுத்தமாக வச்சுக்கிட்டாதான் நம்மளோட வெளி தோற்றம் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் எங்கேயாவது போயிட்டு உங்களோட அந்த ப்ரைவேட் ஏரியாவில் வந்து ஒரு அரிப்பு இருக்குன்னா நீங்கள் இப்போ எல்லாரும் முன்னாடியும் நம்ம இச்சிங் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வருது, இச் கார்ட் போடுங்க, இது போடுங்க, அந்த மாதிரி ஒரு மெடிசன்ஸ் போடுங்க, இதெல்லாம் க்ரீம்ஸ் போடுங்க அப்படின்னு. பட் தயவு செஞ்சு அதிகமாக கெமிக்கல்ஸ் இருக்கிறத தவிர்த்துடுங்க. இது வந்து ஒரு சின்ன ஹோம் ரெமெடி தான். அந்த ஹோம் ரெமெடி டிப்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தயிர், அப்புறமா தேங்காய் எண்ணெய், அப்புறம் ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படின்னு இது எல்லாத்தையுமே நீங்கள் கழுவுறதுக்கு, வாஷ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். உங்களோட வெஜைனல் பார்ட் உள்ளே போடாதீங்க, வெளியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணுறதுக்கு. உள்ளுக்குள்ளே நான் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய். இது ரெண்டும் வந்து என்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் உங்களுக்கு சொல்கிறேன். விளக்கெண்ணெய் எப்போவுமே நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா சில நோயெல்லாம் தவிர்க்கப்படும். அதே மாதிரி அந்த காலத்தில் மஞ்சள் பூசிட்டு இருந்தாங்க. மஞ்சள் பூசும் போது என்னென்னா மஞ்சளுக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது நோய் எதிர்ப்பு தன்மை இருந்ததுனால நம்மளோட ரோமம் நம்மளை எப்போவுமே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த ரோமம் வளரும். அந்த ரோமம், அதாவது அந்த முடி ஏன் வளருதுன்னா அந்த ஸ்கின்னை தற்காத்துக்கிறதுக்காக தான் வளருது. ஆனால் அதுவுமே இப்போ நம்ம எல்லாருமே வேக்சிங், த்ரெட்டிங் அந்த மாதிரிலாம் போயிட்டோம். இதெல்லாம் நம்ம போக 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 நம்மளுக்கான இன்ஃபெக்ஷன்ஸும் நம்மளை தேடி 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 வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ப்ரைவேட் ஏரியாவை நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த அன்னெசரி யூரின் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறமா வெள்ளப்படுதல், அப்புறமா வந்து பீரியட்ஸ் டைமில் நம்ம முக்கியமாக பேட்ஸ், நம்ம சானிட்டரி பேட்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சானிட்டரி பேட்ஸுமே பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் அதை மாற்றணும். அப்படி மாற்றும் போதும் அப்படியே போய் டஸ்ட்பினில் போட்டுடாதீங்க. ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த சானிட்டரி பேடாக இருந்தாலும் வாஷ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எடுத்துகிட்டு மைட் பி அந்த கவரில் போடலாம். அதுவும் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து பேக் டு துணி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யூஸ் அண்ட் த்ரோ கிளாத்லேயே வருது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உண்டு. ஸோ உங்களுக்கு தெரியலன்னா பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது கேளுங்க. அப்படியும் தெரியலன்னா எங்ககிட்ட கேளுங்க, நாங்களும் உங்களுக்கு அதை பற்றின கைடன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஓவராலாக வந்து நம்மளோட உள் உறுப்புகளில் அந்தரகமாக இருக்கிற உறுப்பை வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் நிறைய பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இது கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின், பிரசவத்துக்கு பின், அதுக்கப்புறமா குழந்தை வளர்க்கும் போது நீங்கள் அந்த குழந்தைக்குமே ஆண் பெண் 2 பேருக்குமே வந்து அந்த ப்ரைவேட் பார்ட்டை எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது, சுத்தமாக வச்சுக்கிறதுன்றது நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இது ஆண்களுக்குமே சமம். ஏன்னா ஆண்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போ இன்ஃபெக்ஷன் வரும்னு தெரியாது. அவங்களுமே வந்து பாத்ரூம் போயிட்டு வந்தாங்கன்னா அதை வாஷ் பண்ணி வச்சுக்கிறது கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஆண்களுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆண் பெண் 2 குழந்தைங்களும் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா சின்ன இந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமான விழிப்புணர்வை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் மட்டும் இல்லை, இது வந்து உடல் சேர்ந்த ஒரு அறிவும் கூட. இதை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா ஒரு நோய் இல்லாத குடும்பம் உங்களுக்கும் இருக்கும். அதை நம்ம பாத்ரூம்லேருந்து, அதாவது கழிவறையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் அப்படின்போது தயிர், நீங்கள் வந்து அதை நாங்கள் தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம். அதுக்கடுத்தது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த பிசுபிசு தன்மை இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தேங்காய் எண்ணெயில், ஒரு நல்ல தேங்காய் எண்ணெயில் பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. அதனால் நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா எப்போவுமே வந்து ஈரப்பசை இருக்கக்கூடாது நம்மளோட ப்ரைவேட் ஏரியாவில். அதை தாண்டி ஆப்பிள் சிடர் வினிகர்னால் ஒரு பாட்டில் வாங்கி மொத்தமாக ஊற்றிக்காதீங்க, தப்பு. அதில் இருக்கிற ஒரு சின்ன மூடியில் சின்னதாக கொஞ்சமாக போட்டு தண்ணியில் நீங்கள் டைல்யூட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள். அதுவும் வெளியில் வாஷ் பண்ணுங்கள், உள்ளுக்க வாஷ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா நைட்டு நீங்கள் தூங்கும்போது, இல்லை எனக்கு வந்து சில சமயம் வந்து இந்த சூடு ஏறிடும் அப்படின்வாங்க. காலையிலேயே வந்து உங்களுக்கு யூரின் போகும்போது அந்த குத்தல், அந்த வலி, சின்ன சொருக்குன்னு இந்த மாதிரி குத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இது என்னோட டிப்ஸ் எடுத்துக்கோங்க. என்னென்னா விளக்கெண்ணெய்,
நைட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பழைய துணியை போட்டுட்டு நீங்கள் தூங்கும்போது காலையில் அந்த விளக்கெண்ணெய் பிசையே இல்லாமல் ட்ரை ஆகிடும் உங்களுக்கு ஸ்கின். ஏன்னா அந்த விளக்கெண்ணெய் அந்த சூட்டை தணிச்சு உங்களோட பாடியை வந்து கூல் படுத்திடும். அதே மாதிரி இது இன்னொரு விஷயம் என்ன பண்ணுன்னா ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸை கம்மி பண்ணும். இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது சுத்தமாக நம்மளோட ப்ரைவேட் ஏரியா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அதே சமயத்தில் தொப்புள்ளையும் நீங்கள் விளக்கெண்ணெய் போட்டு தூங்கினீங்கன்னா அது குழந்தைங்களுக்கும் சரி, அந்த வயிறு கடுப்பாக இருக்கும். சில பேர் எனக்கு ரொம்ப கடுக்குது, எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது, அடிவயிறு வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்வாங்க நிறைய பெண்கள். அது மாதவிடாயிலையும் சரி, இல்லை நல்லா சாப்பிட்டு தூங்கும் போதும் சரி, அது எப்போவுமே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, விளக்கெண்ணெய் ஒரு மிகப்பெரிய தீர்வு. அதை நீங்கள் எப்போவுமே உங்கள் பாத்ரூமில் வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் பெட்ரூமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா கண்ட க்ரீம்ஸ், இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ப்ரைவேட் ஏரியா பொறுத்த வரைக்கும் டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் எதையுமே வாங்காதீங்க. அதை வாங்கி பயன்படுத்தி அதனால் ஏற்படுற பிரச்சனைகள் நிறையவே இருக்குது. இது இன்னும் சில பேருக்கு வந்து ஒரு சின்ன விஷயமும் நான் அவேர்னஸ் கொடுத்துட்றேன். சில பேருக்கு மருக்கள் இருக்கும், அதாவது அந்த வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாட் வந்து ஆண்களுக்குமே வந்து ப்ரைவேட் ஏரியாவில் வரும். இதுக்கான வாட் ரிமூவல் ஆசிட்லாம் கூட கடையில் விற்கிறாங்க. அந்த மரு போடுற போது அதெல்லாம் போடவே போடாதீங்க, அதெல்லாம் வெந்துடும். இதெல்லாம் நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருக்க மாட்டீங்க, ஷேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்களே இந்த மாதிரி நிறைய தப்புகள் பண்ணி அதுலேருந்து அந்த வேதனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த விஷயமும் சொல்கிறேன். சின்ன சின்ன மருக்கள் இங்கே இருக்குது, சில இடத்துல அந்தரங்க இடத்துலையும் இருக்குது. இதுக்காக நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக தீர்வு கிடைக்காது. அதனால் மேலேயும் இன்ஃபெக்ஷன் தான் இருக்கும். அதனால் சில டாக்டர்ஸ், நல்ல நல்ல டாக்டர்ஸ் இதுக்காகவே இருக்காங்க. அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். முதல்ல ட்ரையாக வச்சுக்கோங்க நம்மளோட ப்ரைவேட் ஏரியாவை. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு. அதனால் இடம் பொருள் ஏவல்னு சொல்கிற மாதிரி நம்ம பயன்படுத்துகிற கழிவறையும் ரொம்ப முக்கியமாக க்ளீனாக இருக்கணும். அது க்ளீனாக இல்லைனாலும் நம்ம அதை சுத்தப்படுத்திட்டு போகிறதுல தப்பு கிடையாது. அதனால் இது ஒரு சின்ன விஷயமா இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். இன்றைக்கி நம்மளோட அழகு அழகில் இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு கமெண்ட் பண்ணலாம். உங்களோட கேள்விகள் இருந்தால் கூட கேள்வி கேட்கலாம். வேற ஒரு சுவாரஸ்யமான ஒரு பகுதியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நான் இட்ஸ் மீ பிரியா பிரின்ஸ் சைனிங் ஆஃப். இது அழகு அழகு. அழகுக்கும் அழகு குறிப்புக்கும் எல்லையே இல்லை. மேலும் பல பியூட்டி vlogs பார்க்க டவுன்லோட் பண்ணுங்க BS Value ஆப். நவ் அவைலபிள் ஆன் ஆப் ஸ்டோர் ஆல்சோ.